அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், நேத்தி நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூ செடி. இதை இந்த 20 லிட்டர் வாட்டர் கேனில் நடவு செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் மண்புழு உரம், காய்கறி வேஸ்ட் கழிவு நல்லா காஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது காய்ந்த இலைத்தலைகள். இந்த இலைத்தலைகளை இந்த எதிர்த்தாப்பில் இருக்க இந்த வேப்ப மரம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து காஞ்சி கொட்டின இலைத்தலைகளை கூட்டி இந்த 20 லிட்டர் வாட்டர் கேனில் சேகரித்து வச்சுருக்கேங்க. நல்ல நைட்ரஜன் சத்துள்ள இலைகள். இந்த மண் கலவையில் கொக்கோபீட்டும் செம்மண்ணும் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கேன். நான் சம அளவு செம்மண், கொக்கோபீட் இந்த 20 லிட்டர் வாட்டர் கேனில் ஹோல்ஸ் போட்டு அந்த கல் வச்சு அடைச்சிட்டேன். பாருங்கள், மண் கலவையை நாம் இப்போது இதை நிரப்பலாம். முதல்ல இந்த காய்ந்த இலை தலைகள் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த கேனில் அடியில் போட்டு நிரப்பிக்கலாம். இதுக்கப்புறம் மண்புழு உரம் பாருங்கள், மண்புழு உரத்தை ஒரு லேயர் போட்டுக்கலாம். காய்ந்த இலைத்தலைகள் மேலே இந்த மண்புழு உரத்தை நாம் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், காய்ந்த காய்கறி கழிவுகள்ங்க. நல்லா காய வச்சுட்டு 1 வீக் காய்ஞ்சிருச்சுங்க. அந்த காய்ந்த காய்கறி கழிவுகளை அதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டுக்கலாம். இந்த காய்ந்த புல் கூட இருந்துச்சுங்க, அந்த களை எடுத்த புல்லெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது கூட அந்த காய்கறி கழிவு மேலே போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து போட்டுட்டு திரும்பி இப்போ மண்புழு உரத்தை திரும்பவும் ஒரு தடவை அந்த காய்ந்த காய்கறி கழிவுகள் மேலே போட்டுக்கலாம். இப்போது இந்த கொக்கோபீட்டு கலந்த செம்மண்ணை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அந்த 20 லிட்டர் வாட்டர் கேனை நிரப்புறோம். லேயர் பை லேயராக ஃபஸ்ட்டு இலைகள், மண்புழு உரம், காய்கறி கழிவுகள், மண்புழு உரம், அதுக்கப்புறம் செம்மண், கொக்கோபீட் கலந்த செம்மண், அதுக்கு மேலே இன்னொரு லேயர் மண்புழு உரத்தை போடுறோம். இப்படி லேயர் பை லேயராக இந்த கேனை நாம் நிரப்பிக்கிறோம். திரும்பி மேலே பாருங்கள், காய்ந்த இலைத்தலைகள், திரும்பி மண்புழு உரம். ரொம்ப அருமையான மண்கலவைங்க. செடிகள் செழிப்பாக வளரும். இப்படி மண்கலவை போட்டு உடனே நம்ம செடியை நடலாம். ஏன்னா அந்த செடி வளர்ந்து வேர் விடுறதுக்குள்ளே இந்த இலைகள், காய்ந்த இலைத்தலைகள், ஏன்னா எல்லாமே காய்கறி கழிவுகள், இந்த இலைகள் எல்லாமே காய வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாக மக்கிடும். மண்புழு உரத்தோடு சேர்ந்தால் காய்ந்த இலைத்தலைகள், இந்த காய்கறி கழிவுகள்லாம் சீக்கிரமாக மக்கிடும். இப்போ இன்னொரு லேயர் இந்த மண்ணை நம்ம போட்டுக்கலாம். கொக்கோபீட் கலந்த செம்மண். இந்த மண் இன்னொரு கேனில் இருந்துச்சுங்க, அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு அதை கொக்கோபீட் கலந்து அதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி போட்டு இந்த கேனை நம்ம மண் கலவை பண்ணி நிரப்பிட்டோங்க. இதில் இப்போ நம்ம அந்த மல்லிகை செடியை நடப்போம். இது வேப்பம் புண்ணாக்கு, 1 கை வேப்பம் புண்ணாக்கு இந்த மண்கலவைக்கு மேலே நம்ம கொடுக்குறோம். மண்கலவைக்கு மேலே கொடுத்துட்டு திரும்பி மண்புழு உரத்தை நாம் மேலே அப்படியே தூவி விடுறோம். ஒரு குழி எடுத்துக்கிறோம்.
மல்லிகை செடியை க்ரோ பேக்லேருந்து எடுத்துகிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து நடவு செய்கிறோம் பாருங்கள். மேலே வச்சு அப்படியே சுற்றிலும் மண் அணைச்சி விட்டு அதை அப்படியே அழுத்தி விட்டு அழகாக நாம் நடவு செய்கிறோம் பாருங்கள். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நடவு செஞ்ச உடனே என்ன செய்யணும், நாம் உயிர் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா. உயிர் தண்ணி ஊற்றியாச்சு, அவ்வளோதாங்க, சிம்பிள். லேயர் பை லேயராக இருக்கிற அந்த காய்கறி கழிவுகள் மண்புழு உரத்தோடு கலந்துருக்கிறதுனால இந்த செடி வளர்ந்து